Hello students, welcome to Centum channel. 8th standard தமிழ் 7-5 book back mark பண்ணலாம் வாங்க. 7-5 first வலம் பெருக்குக பேஜ் நம்பர் 93 எடுத்துக்கங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு இ, செகண்ட் ஒன்க்கு இ, தேர்ட் ஒன்க்கு ஆ, ஃபோர்த் ஒன்க்கு இ. ஓகேங்களா? இதை சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு கோணக்காத்து பாட்டு செகண்ட் டைட்டில். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆ, செகண்ட் ஒன்க்கு இயில் இ, தேர்ட் ஒன்க்கு இ, ஃபோர்த் ஒன்க்கு ஆ. இது மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நயமறிக. கோணக்காத்து பாட்டு பாடலில் இடம்பெற்ற எத்திகை மோனை இயைப்பு சொற்களை எடுத்து எழுதுக கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள், அதை பார்த்து எழுதிக்குங்க. ஃபஸ்ட்டு அடிமோனை. அடிமோனைக்கு நான் என்னென்ன எழுதியிருக்கேன்னு பார்த்து அப்படியே எழுதிக்குங்க. நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு சீர்மூனை நான் எழுதியிருக்கேன். அதுக்கு அடி எதுகை எழுதியிருக்கேன், சீர் எதுகை எழுதியிருக்கேன். சீர்மூனை அதுக்கப்புறம் கீழே இயைப்பு சொற்கள்னு எழுதியிருக்கேன், அதையும் எழுதிக்கோங்க. அதாவது சீர்மூனை, அடி எதுகை, சீர் எதுகை, இயைப்பு சொற்கள் எழுதியிருக்கேன், எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு கொங்கு நாட்டு வணிகம். கொங்கு நாட்டு வணிகமில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆ, செகண்ட் ஒனுக்கு ஆ, தேர்ட் ஒனுக்கு இ. ஓகேங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடம் நிரப்புக, அதாவது ஃபில்லப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சேலம், செகண்ட் ஒனுக்கு சின்னாளம்பட்டி, அது ப்ராக்கெட்டில் திண்டுக்கல், தேர்ட் ஒனுக்கு குடநாடு, ஃபோர்த் ஒனுக்கு திருப்பூர். நோட் பண்ணிக்கோங்க. அது கீழே மேட்ச் இருக்குது, மேட்ச் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு காலம் உடன் வரும். அதுக்கு எதுவும் இல்லை. அதுக்கு நெக்ஸ்ட்டு வினையால் அமையும் தொடர்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆ, செகண்ட் ஒனுக்கு இ, தேர்ட் ஒனுக்கு ஆ. ஓகேங்களா? இது நோட் பண்ணிவிட்டு கீழே மேட்ச் ஃபில் பண்ணியிருக்கேன், மேட்ச் ஃபில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்வரும் செய்வினை தொடர்களை செயப்பாட்டு வினைத்தொடர், செயப்பாட்டு வினைத்தொடர் செய்வினை, அதாவது செயப்பாட்டை கொடுத்துருந்தாங்கன்னா செய்வினையாக மாற்றணும், செய்வினையாக கொடுத்துருந்தாங்கன்னா செயப்பாட்டாக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் செய்வினையாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செயப்பாட்டு வினையாக எழுதுகிறோம். அதை தான் மாணவர்களால் வகுப்பு தூய்மை செய்யப்பட்டது எழுதியிருக்கேன் பாருங்கள். மாணவர்களால் வகுப்பு தூய்மை செய்யப்பட்டது.
நெக்ஸ்ட்டு வந்து செயப்பாட்டை கொடுத்துருக்காங்க செகண்டை, அதை நம்ம செய்வினையாக எழுதுகிறோம். அணில் பழத்தை கொறித்தது. தேர்ட் ஒன் வந்து செய்வினையாக கொடுத்துருக்காங்க, செயப்பாட்டாக எழுதுகிறோம். அதை செயப்பாட்டு வினைன்னு போட்டுட்டு இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் என்ன எழுதுகிறோம்? செய்வினை வினை எழுதுகிறோம். குமரன் ஓவியம் வரைந்தான். இது செயப்பாட்டு வினையாக கொடுத்துருக்காங்க, செய்வினையாக எழுதுகிறோம். குமரன் ஓவியம் வரைந்தான். இது நோட் பண்ணிக்கோங்க. இது எழுதிக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு மொழியை ஆள்வோம். மொழியை ஆள்வோமில் கீழே பார்த்தீங்கன்னா சரியான மரபு சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் ஒனுக்கு கொக்கரிக்கும், செகண்ட் ஒனுக்கு பருகு, தேர்ட் ஒனுக்கு உன், ஃபோர்த் ஒனுக்கு கொய், ஃபிஃப்த் ஒனுக்கு நிறை. இது மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு மரபு பிழையை நீக்கி எழுதுக. ஃபஸ்ட்டு சேவல் கொக்கரிக்கும் இருக்க பாருங்கள், இங்கே சேவல் கூவும் வரணும். ஓகேங்களா? சேவல் கூவும். இங்கே பூ பறிக்க இருக்குது பாருங்கள், இதுக்கு பதில் பூக்கொய்ய. பூக்கொய்ய நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், பூக்கொய்ய. நேரமாகி விட்டது. அங்கு மரத்தில் குயில் கரைந்து இருக்குது பாருங்கள், குயில் கூவிக்குன்னு வரணும். ஓகேங்களா? இங்கே பூவை பறித்தவுடன் இருக்குது பாருங்கள், பூவை கொய்த்தவுடன். கொய்த்தவுடன் எழுதணும். அடுத்தது மாவிலையும் கொய்ந்து இருக்கு, மாந்திலரையும் பறித்து. இக்கு மா இந்த லி ரை யூ இம் பறித்து. இங்கு அதே மாதிரி குடி மா இந்த லி ரை யூ இம் பறித்து. இங்கு அதே மாதிரி குடித்து விட்டு இருக்கு, குடித்து பதில் பருகின்னு வரணும். ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. இது கீழே ஃபில்லப்ஸ் இருக்க பாருங்கள். பின்வரும் மரபு தொடர் பொருளோடு பொறுத்துக. இந்த மேட்ச் ஃபில் நோட் பண்ணிக்கோங்க. மேட்ச் நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பின்வரும் மரபு தொடர்கள் தொடரில் அமைத்து எழுதுக. வாழையடி வாழையாக, முதலை கண்ணீர், எடுப்பார் கைப்பிள்ளை. இது நான் நோட்டில் எழுதிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. வாழையடி வாழையாக எழுதியிருக்கேன் பாருங்கள். பிராக்கெட்டில் பரம்பரை பரம்பரையாக, எங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக தர்ம தூரணியில் வாழ்ந்து வருகின்றது. செகண்ட் முதலை கண்ணீர், பொய் எழுகை. கரோன் அடிப்பதற்கு முன்பே முதலை கண்ணீர் வடிப்பான். எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எடுப்பார் கைப்பிள்ளை, சுய சிந்தனை இல்லை. இதுக்கு நாம் எடுப்பார் கைப்பிள்ளை போல் சமுதாயத்தில் வாழக்கூடாது. எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க. மொழியோடு விளையாடு, இந்த பாக்ஸ் எழுதிக்கோங்க. இவ்வளோதான். இதோட 7:05 முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.